Indian budget is pretty disappointing. We expect there will be a big ticket reforms, visionary announcement, but that's seriously lacking. Generally, state like Tamil Nadu will not have any mention in the union budget, but thanks to the election, we got 3 mention, but nothing substantiate about it. When last budget has been tabled in the parliament, it was look like a Bihar assembly budget. But this time, actually, Tamil Nadu, Kerala, West Bengal, state, those mostly opposition states going for an election, but not a very good mentions about our state. Not many big schemes for any of the ruling, the election going states. That actually it's very clear that actually BJP thinks they will not win these elections, so they don't want to put any money into our pocket. And there is a mention of the rare earth mineral corridor in Tamil Nadu and Kerala, Andhra Pradesh and Odisha. That is very deeply concerning to us. We do not want the BJP friendly corporate come and loot our minerals. That we will resist at any cost. Overall, there is a rising unemployment. There is a rupees falling well beyond the current Prime Minister age. But there is a price rise. There are a lot of economical distress. MSMEs struggling. But despite that, we couldn't see any big ticket reforms. That's very disappointing. Market has crashed to 2,000 points. How do you see? Yeah, obviously this kind of budget, we can't expect market to perform very well. Market will crash. Shortly in Tamil. See, இது வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கை தான் இந்த முறை நிதிநிலை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சமர்ப்பிச்சிருக்காங்க. வேலைவாய்ப்பின்மை இருக்குது, விலைவாசி உயர்வு இருக்குது, ரூபாய்க்கு டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு வந்து இப்போ பிரதம மந்திரி ஏஜை விட கடந்து ரொம்ப போய்கிட்டு இருக்கு. ஒரு பொருளாதார மந்த நிலை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு புரட்சிகரமான ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள பட்ஜெட் எதுவும் இல்லை. மன்மோகன் சிங் அவர்கள் சமர்ப்பித்த மாதிரி, ப. சிதம்பரம் அவர்கள் சமர்ப்பித்த மாதிரி பட்ஜெட் இல்லைங்கிறது வருத்தத்துக்குரியது. குறிப்பாக வந்து கடந்த முறை பட்ஜெட் சமர்ப்பித்தப்ப பீகார் மாநிலம் எலெக்ஷனுக்கு போச்சு. அப்போ பார்த்தா வந்து இது யூனியன் பட்ஜெட்டா இல்லை பீகாருடைய மாநில பட்ஜெட்டாங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா மாதிரி ஒரு மேஜர் அப்போசிஷன் ஸ்டேட்ஸ் வந்து எலெக்ஷன் போகுது. ஆனால் இங்கே வந்து பெரிய இது இல்லை. வழக்கமாக தமிழ்நாடுங்கிற பேரையே சொல்ல மாட்டாங்க. இப்போ 3 முறை பேரை மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் அதனால எங்களுக்கு கூட பெனிஃபிட் கிடையாது. அதனால பிஜேபி வந்து தேர்தலுக்கு முன்னே இந்த மாநிலங்களை நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கிறது தான் இந்த பட்ஜெட் வந்து உணர்த்துது. அது உண்மையும் கூட. அதே மாதிரி இயற்கை வளங்களுக்கான ஒரு காரிடார் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஒடிசால. அந்த மாதிரி இயற்கை வள கொள்ளைகளில் பிஜேபிக்கு நண்பர்களாக இருக்கிற கார்பரேட்டுகள் ஈடுபட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இயற்கை வள கொள்ளை எதுவும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அந்த மாதிரி திட்டங்கள் எதையும் நாங்கள் கேட்கல. நன்றி.